வெல்கம் டு ஆர்கே ஹோம் ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஆலு பரோட்டா. அதுக்கு தேவையானது கோதுமை மாவை பிசைஞ்சு வச்சுக்கணும். நல்லா எண்ணெய் விட்டு மாவு நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறம் எண்ணெயை மேலாக விட்டு வைக்கணும். நல்லா 1 மணி நேரம் ஊறணும். இப்போது வெங்காயம் டிஸ்கிரிப்ஷன் எவ்வளோ வேணும்னு கொடுக்குறேன் உங்களுக்கு. வெங்காயத்தை நல்லா நீளமாக இப்படி உக்கடாக்கெல்லாம் மெல்லிசாக சீவுவாங்க இல்லையா, அது போல் சீவி எடுத்துக்கணும். ஸ்கொயராக நம்ம சாப் பண்ணுறதுலாம் கூடாது. சாப் பண்ணால் கூட ஸ்கொயராக வரும். அது பண்ணும்போது ஆலு பரோட்டா பண்ணும்போது அங்கங்கே இட முடியாது. இது அப்படியே பூ மாதிரி இவ்வளோ மெல்லிசாக கூட பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். இந்த பஜ்ஜி பண்ணுறோம் இல்லையா, அந்த பஜ்ஜி சீவிர கட்டர் இருக்கு இல்லையா, சிப்ஸ் கட்டர், அந்த கட்டரால் இதை நம்ம இப்படி சீவிக்கணும். வேக வச்ச உருளைக்கிழங்கு, இந்த உருளைக்கிழங்கு நான் வேக வச்சுட்டேன். இது நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு சின்ன கட்டி கூட இருக்கக்கூடாது. நல்லா ஸ்மாஷ் பண்ணிடணும். உருளைக்கிழங்க வேக வச்ச உடனேயே அந்த தண்ணியிலேருந்து எடுத்துடணும். சொன்னால உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கணும். ஸ்மாஷ் பண்ணிட்டு ஒரு கட்டி கூட இருக்கக்கூடாது. இதில் வெந்த உடனே தண்ணியிலேருந்து எடுத்துடணும். அந்த தண்ணியிலே இருந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து உரிச்சிங்கன்னா கொஞ்சம் அதில் தண்ணி ஏறின்றோம். ட்ரையாக இருக்காது உருளைக்கிழங்கு, தண்ணி ஏறின்றோம். அதனால் வேக வச்சதை விசில் நீங்கள் எடுத்த உடனே உருளைக்கிழங்கு அந்த சூட்டோட தண்ணியிலேருந்து எடுத்து வெளியில் வச்சிடணும். ஒரு சின்ன கட்டி கூட இல்லாமல் நல்லா வழன்னு அதால் ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். 2 விதமாக நீங்கள் பண்ணலாம். அதாவது எண்ணெய் விட்டு அதில் உருளைக்கிழங்கு எடுத்து வெங்காயத்தை வதக்கிண்டு அதில் காயெல்லாம் உருளைக்கிழங்கை போட்டு மசாலாலாம் போட்டு ஒரு வதக்கிட்டு பண்ணலாம். இல்லை பச்சையாகவே வெங்காயத்தை அப்படியே எடுத்து போட்டுண்டு மசாலா எல்லாமே பச்சையாகவே போட்டுண்டு அதை அப்படியே சப்பாத்தி இட்டு பண்ணலாம். 2 விதமாக பண்ணலாம். நான் இன்றைக்கி வதக்கி தான் பண்ண போகிறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் தாளிக்கிறது ஜீரகம் எதுவுமே போடக்கூடாது. ஒரு வெங்காயம் மட்டும்தான். உங்களுக்கு வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டால் நல்லா இருக்காது வாசனை. மஞ்சத்தூள், சில்லி பவுடர், உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். கொஞ்சம் நிறையா தான் போட்டுக்கணும் ஆலு பரோட்டாக்கு. ஏன்னா சப்பாத்தியில் வச்சு இடுறோம் இல்லையா, உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், ஆனியன் ஸ்வீட்டாக இருக்கும். மாவுக்குள்ளே வச்சு இடும்போது உங்களுக்கு காரம் எடுக்காது. அதனால் கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். கரம் மசாலா பொடி, தனியா பொடி, கொஞ்சமாக ஜீரக பொடி போட்டுருந்தா போதும். நீங்கள் கொஞ்சமாக ஓமப்பொடி, அது கொஞ்சம் இது வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் ஓமப்பொடி. ஓமத்தை வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் வறுத்துட்டு பவுடர் பண்ணிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன்.
ஏன்னா எல்லா பசங்களுக்கெல்லாம் ஓமம் அவ்வளோ பிடிக்கும். ஓமம் அந்த உருளைக்கிழங்கு ஆலு பரோட்டாலாம் கொஞ்சம் ஹெவியானது, கொஞ்சம் ஓமம் போட்டுக்கிட்டா நல்ல ஜீரண சக்திக்கு நல்லது. கொஞ்சம் பச்சை வாசனை போக வெந்ததுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்கு அப்படியே போட வேண்டியது. நல்லா அவ்வளோ ட்ரையாக இருக்கணும். அதனால தான் உருளைக்கிழங்க வெந்த உடனே விசில் சத்தம் அடங்கின உடனே நீங்கள் திறப்பீங்க இல்லையா, அது திறந்த உடனே மாற்றிடணும். தேவையான அளவு உப்பு, பாருங்க எவ்வளோ வழவழன்னு இருக்கு பாருங்க. இப்படி மாவு மாதிரி அடியில் இப்படி ஒட்டுற மாதிரி இருக்கணும், இப்படி இருக்கணும். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை போட்டணும். கொத்தமல்லியில் அந்த குச்சியோடு இருக்கிறத நறுக்கக்கூடாது, வெறும் அந்த தழை மட்டும்தான் நல்லா பொடியாக நறுக்கணும். எல்லாமே எதுக்காக சொல்கிறதுன்னா, சப்பாத்தி இடும்போது கிழிஞ்சிடக்கூடாது, பரோட்டா பண்ணும்போது ஓட்டை விட்டுக்கூடாது. அதனால தான் இலையை மட்டும் எடுத்து போட்டுட்டு சூட்டோடு போட்டு கலரினா அந்த வாசனை நல்லாயிருக்கும். நல்லா சூடு அடங்கினதுக்கப்புறம் தான் ஆலு பரோட்டா பண்ணணும். எண்ணெய் விட்டு வச்சுருந்தேன் இல்லையா, அதை அப்படியே உள்ளே விட்டு இப்படி நல்லா பிசைஞ்சிடணும். நல்லா உருட்டி வச்சுருக்கேன் நான் உருளைக்கிழங்க. அதை வந்து மாவை கொஞ்சம் வண்டி சத்தம் நல்லா இப்படி கொழக்கட்டைக்கு நீங்கள் சுப்பு பண்ணுவீங்க இல்லையா, அது போல் இப்படி பண்ணி எண்ணெயை தொட்டும் பண்ணிக்கலாம். மாவுலேயே எண்ணெய் இருக்கிறதுனால நல்லா வந்துடும். வச்சு பொருளத்தை வச்சு மூடிடலாம். 2 விதமாக உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். கொஞ்சம் மாவு தொட்டுண்டு இடணும். நடுவில் கூட மாவை தொட்டுக்கலாம், வெளியில் வர மாதிரி இருந்தது. மெல்லிசாக வேணும்னாலும் தட்டிக்கலாம், திக்காக வேணும்னாலும் பண்ணிக்கலாம். ரெடி ஆகிடுது. இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணலாம். நீங்கள் சப்பாத்தி அப்படி இட்டுன்ட்டு உருளைக்கிழங்கு நடுவில் இப்படி வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா ப்ரெஸ் பண்ணிட்டு மூடின்ட்டு மாவை தொட்டுண்டு விட வேண்டியது தான்.
ப்ரெஸ் பண்ணால் நார்மலாக சப்பாத்தி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அழுத்தக்கூடாது, மொல்லமாக தேய்க்கணும். லைட்டாக ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணணும். சப்பாத்தி இப்படி தேய்ச்சிட்டு கூட அதுக்குள்ளே சப்ஜியை வைக்கலாம். அவ்வளோதான்.